எல்மர் யானையும் பயந்தாங்கொள்ளி சிங்கமும். அடர்ந்த காடு. காட்டின் ராஜாவான லியோ சிங்கம் ஒரு பெரிய மரத்தின் அடியில் மிகவும் ஸ்டைலாக அமர்ந்து தன் பிடரியை சரி செய்து கொண்டிருக்கிறது. லியோ சிங்கம் ஒரு கண்ணாடியை பார்த்து, "நான் தான் இந்த காட்டின் அழகான ராஜா" என்று கர்ஜனை செய்ய முயன்றது. ஆனால் அப்போது ஒரு பெரிய தும்மல் வந்தது. அச்! அந்த தும்மலில் லியோவின் தலைமுடி, பிடரி அப்படியே கலைந்து ஒரு கோமாளி போல மாறியது. இதை தூரத்திலிருந்து பார்த்த எல்மர் யானை தன் தும்பிக்கையை வைத்துக்கொண்டு சிரிக்க ஆரம்பித்தது. லியோவிற்கு தலைகுனிவு. "யானையே, என்னை ஏன் சிரிக்கிறாய்? நான் எவ்வளவு பயங்கரமானவன் தெரியுமா?" என்று கேட்டது. எல்மர் யானை மெதுவாக லியோவின் அருகே வந்து, "நீ பயங்கரமானவனா? அப்படியென்றால் உன் காலடியில் இருக்கும் அந்த பூச்சியை பார்த்து ஏன் நடுங்குகிறாய்?" என்று கேட்டது. லியோ கீழே பார்த்தது. அங்கே ஒரு சின்ன கருப்பு எறும்பு ஊர்ந்து கொண்டிருந்தது. "அம்மாடியோ, எறும்பு!" என்று கத்தியபடி லியோ சிங்கம் ஒரு பூனைக்குட்டியைப் போல எல்மர் யானையின் காலிடுக்கில் ஒளிந்து கொண்டது. காட்டின் ராஜா ஒரு எறும்பை பார்த்து பயப்படுவதைக் கண்டு எல்மர் யானை தன் தும்பிக்கையில் தண்ணீரை எடுத்து லியோவின் முகத்தில் மெதுவாக தெளித்தது. "பயப்படாதே ராஜா, அது கடிக்காது" என்று சொல்லி சிரித்தது. இப்போது லியோ சிங்கமும் எல்மர் யானையும் நெருங்கிய நண்பர்கள். ஆனால் இப்போதும் ஒரு சின்ன தும்பி பறந்து வந்தால் கூட லியோ சிங்கம் எல்மர் யானையின் பின்னால் ஒளிந்து கொள்ளும்.